வணக்கம். தினமொரு சூரணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது சரியான முறையில் ஏபிசி ஜூஸ் தயாரிப்பது எப்படி, என்னென்ன சேர்த்து அரைத்து சாறு எடுக்க வேண்டும், நாள்தோறும் இதை எப்படி மாற்றி தயாரிக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சமீப காலமாகவே இந்த ஏபிசி ஜூஸ் மக்களிடையே அதிக வரவேற்பு இருக்கின்றது. ஆனால் இந்த ஜூஸை சரியான முறையில் தயாரித்து குடிக்கிறார்களா என்பதில்தான் கேள்விக்குறி. எந்த ஒரு பழங்களுடனும் எந்த ஒரு காய்கறியும் சேர்த்து அரைத்து குடிக்கக்கூடாது. அதே போல் எந்த ஒரு பழமாக இருக்கட்டும், பழங்களை தனியாக ஜூஸ் அடித்து குடிக்க வேண்டும். காய்கறிகளுடன் தான் சேர வேண்டும். இதை தனித்தனியாக தான் அரைத்து குடிக்க வேண்டும். இப்படி குடித்தால்தான் முழுமையான பலன்களை பெற முடியும். அப்பதான் ஜீரண சக்தியும் பாதிக்காது. இந்த ஜூஸை நாள்தோறும் ஒரே செய்முறையில் செய்து குடிப்பதை விட ஒவ்வொரு நாளும் எப்படி எந்தெந்த காய்கறிகளுடன் கலந்து குடிப்பது, இப்படி குடிப்பதன் மூலம் நிரந்தர சிகப்பழகு பெறலாம் மற்றும் உடல் எடையை முழுமையாக குறைக்க உதவும். இந்த ஜூஸை 3 செய்முறையில் தயாரித்து குடிக்கலாம். முதல் செய்முறைக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். தோப்பு நெல்லிக்காய் 1, வட்டமாக நறுக்கிய பீட்ரூட் 1, தேங்காய் பத்தை 3 இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் அரைத்து, அதாவது தோப்பு நெல்லிக்காய் விதை நீக்கி எடுத்துக்கொள்ளவும், அப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு இந்த 3ஐயும் அரைத்து வடிகட்டி இதில் தேவைப்பட்டால் சிறிதளவு லெமன் ஜூஸ், சிறிதளவு தேன் கலந்து குடிக்கலாம். இரண்டாவது செய்முறை, தோப்பு நெல்லிக்காய் விதைகள் நீக்கியது 2, வட்டமாக நறுக்கிய பீட்ரூட் 1, கேரட் பாதியளவு எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் அரைத்து வடிகட்டியும் குடிக்கலாம், வடிகட்டாமையும் குடிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் சிறிதளவு லெமன் ஜூஸ், முன்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்க, சிறிதளவு லெமன் ஜூஸ் கலந்து குடிக்கலாம். மேலே புதினா தழை ஒரு 4 வைத்து அலங்கரித்தும் குடிக்கலாம். இப்போ 3வது செய்முறை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தோப்பு நெல்லிக்காய் விதை நீக்கியது 1 எடுத்துக்கோங்க. வட்டமாக நறுக்கிய பீட்ரூட் 2 எடுத்துக்கோங்க. இதில் வெள்ளரிக்காய் பாதி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3ஐயும் அரைத்து இதை வடிகட்டியும் குடிக்கலாம், வடிகட்டாமலையும் குடிக்கலாம். வடிகட்டாமல் குடித்தால் நல்ல கூடுதல் பலன் கிடைக்கும். இதில் தேவைப்பட்டால் முன்னாடி சொல்லியிருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் சிறிதளவு கலந்து குடிங்க. இதில் எல்லா ஜூஸ்லையுமே தேவைப்பட்டால் இந்த உப்பு 2 கல் மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் இந்த செய்முறையில் மாற்றி மாற்றி குடிக்கும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வெஜிடபிள்ஸில் ஏபிசி ஜூஸ் இப்படித்தான் செய்ய வேண்டும். ஏ ஆம்லா, பி பீட்ரூட், சி கோகனட், குக்கும்பர் அல்லது கேரட், இந்த 3ஐயும் சேர்த்து அரைத்து நாள்தோறும் குடித்து வாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரி, இந்த அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து குடிக்கலாமா என்று பார்த்தால் அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து அரைத்தும் குடிக்கலாம். ஆனால் அளவோடு, அதாவது காய்கறிகள் அனைத்தையுமே அளவோடு சேர்த்து அரைக்க வேண்டும். அரைக்கும்போது இதனுடன் சிறிதளவு புதினா இலை, 1 கிராம்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறமூட்டி, அதனால் 1 கிராம்பு இல்லைன்னா 2 கிராம்பு போட்டு அரைத்து வடிகட்டி இதில் சிறிதளவு எலுமிச்சை சாறு, சிறிதளவு இஞ்சி சாறு தனியாக தயார் செய்ய முடியவில்லை என்றால் அரைக்கும் போதே சிறிதளவு இஞ்சியும் போட்டு அரைத்து கொள்ளுங்கள். இதனுடன் தேன் கலந்து இப்படியும் குடிக்கலாம். This video sponsored by BuyMart shopping app. BuyMart e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMart e-shopping.
இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன். போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு பிடித்திருந்தா பை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.